என் பேர் சரண் வித்யா, பாப்பா பேர் கனிஷ்கா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். பாப்பாக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது டாக்டர் கிட்ட போனால் அவங்க சரியாக பேசலை. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது காது கேட்கல, 2 காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போனோம். அங்கே வந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து 17 lakhs to 18 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பண்ணிட்டு 1 year வந்து ஆடிட் வெர்பல் தெரப்பி கொடுக்கணும். அந்த தெரப்பிக்கு 2 lakhக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இது வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்ல வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க, காப்பீட்டு திட்டத்து மூலியமா பண்ணிக்கலாம், கலைஞர் காப்பீட்டு திட்டத்து மூலியமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனோம். எல்லாமே அவங்க எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக சர்ஜரியிலேயே ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. டாக்டர் வந்து பண்ணினாலுமே 99% வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. ஆனால் ஜிஹெச்ல வந்து அதே தான் சொன்னாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னா, இது பெண் குழந்தையா இருக்கிறதுனால நம்ம அப்படி விட முடியாது, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பண்ணி 1 year ஃப்ரீயாகவே ஆடிட் வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து கனிஷ்கா நல்லா பேசுகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, நார்மல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இன்னைக்கு வெர்பல் தெரப்பி மூலமாக கனிஷ்கா நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்களா? will you say hi to everybody? சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ நாங்கள் நல்லா ஸ்கூலுக்கு போகிறேன், நான் நல்லா படிக்கிறேன், சூப்பராக படிக்கிறேன். கோயம்புத்தூரில் ஜிகேஷுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே, பாட்டு பாடுவீங்களா? ஒரு 2 வரி பாடலாமா? பாடுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? பாடுங்க. ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, சின்ன முயலை மேல கொட்டு, சிங்க குட்டியே தாளம் தட்டு, எல்லாருக்கிட்ட ஆடிக்கிட்ட ஏழிலோ பாடிக்கிட்ட ஒண்டா கட்டா சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. This is huge. This is big. பெரிய கைத்தட்டல் கனிஷ்காக்காக. எல்லாரும் சேர்ந்த மாதிரி கொடுங்க. Come on. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அவ பேசவே மாட்டாளான்னு நினைச்சேன். இன்னைக்கு இவ்வளோ அழகா பாடுறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.